ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு வந்த வட மாநில அண்டை மாநில பக்தர்கள் கடைகள் மற்றும் உணவகங்கள் அடைக்கப்பட்டுள்ளதால் உணவுக்கு அலைமோதி வருகின்றனர். இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து எமது செய்தியாளர் பாலாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாலா, சொல்லுங்க, இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக ராமேஸ்வரத்திற்கு வந்திருக்கக்கூடிய வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட பக்தர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு பாலா? தற்பொழுது ராமேஸ்வர பகுதியில் ராமேஸ்வரம் ஒரு சுற்றுலா தலமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தலமாகவும் இருப்பதன் காரணமாக ராமேஸ்வர பகுதிக்கு இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரைகள் தினசரி ஆயிரக்கணக்கானோர் வருகின்றனர். வருபவர்கள் அனைவருமே இங்கு உள்ள அதாவது மாற்று மாநிலங்களை சேர்ந்தவர்களும் மாற்று மொழியை சேர்ந்தவர்களும் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு இங்கு அறிவிக்கப்பட்ட போராட்டம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. தற்பொழுது அவர்கள் இன்று காலை ரயில் மற்றும் பேருந்துகளில் இறங்கும் பொழுதுதான் அவர்களுக்கு போராட்டம் அதாவது இன்று வேலை நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தெரிந்துள்ளது. அதனால் அவர்களுக்கு உணவு விடுதிகளோ மற்றும் தேநீர் கடைகளோ இல்லாததன் காரணமாக அவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு பால் குடிப்பதற்கு பால்கள் கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் கஷ்டப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் பேருந்து கோவிலை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு சென்ற பொழுது அவர்களுக்கு அந்த பகுதியிலும் உணவுகள் கிடைக்காதனால் மிகவும் சிரமப்பட்டனர். இதை அடுத்து அப்பகுதியில் உள்ள பேருந்து நிலைய பகுதிகளில் அந்த சுற்றுலா பயணிகள் தாங்களாகவே உணவு அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று பாத்திரங்கள் மற்றும் சமையல் பொருட்களை வாங்கி அவர்களாகவே உணவு சமைத்து அவர்களாகவே உட்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது ராமேஸ்வரம் திருக்கோவிலில் அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றது. அந்த அன்னதானங்கள் பெறுவதற்காக அந்த ராமேஸ்வரம் சுற்றுலா பயணிகள் தற்பொழுது அன்னதானத்தில் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். அது தவிர இங்கே அதிக அளவில் ஆட்டோக்கள் இயக்கப்படாதன் காரணமாக இயக்கப்படும் ஒரு சில ஆட்டோக்களில் அதிக கட்டணங்களை கொடுத்து பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உள்ளன. தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய தாலுகா செயலாளர் சிஐடியினுடைய தாலுகா செயலாளர் இருக்கார், செந்தில்வேல் நம்பர். தற்பொழுது இங்கே ராமேஸ்வரத்தில் அதிக சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரைகள் வரும்போது நீங்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தின் காரணமாக வேலை நிறுத்தத்தின் காரணமாக என்ன விதமான பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன? இந்த போராட்டத்தின் காரணமாக இங்கு நடத்தக்கூடிய போராட்டங்கள் எந்த மாநிலங்களில் இருந்து வந்த மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது? சோறு போடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதி மக்களும் ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க. அப்படி ராமேஸ்வரத்துக்கு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய கடைகள் அத்தனையும் அடைக்கப்பட்டிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய உணவு விடுதிகள் அத்தனையுமே அடைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் அந்த மக்கள் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியா முழுவதும் இந்த செய்தி, ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு விவசாயிகள் சாகுறாங்கிற விஷயம் இந்தியா முழுவதும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ராமேஸ்வரம் முழுவதுமே கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு, வாகனங்கள் ஓடலை. அதுபோல் அனைத்து சக்திகளும் இன்றைக்கி ஜனநாயக சக்திகளும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய சிஐடி அமைப்பும் இன்றைக்கி நூதனமான முறையில் விவசாயிகள் பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வலியுறுத்துற வகையில் தான் இன்னைக்கு திருவோடு ஏந்தி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எனவே உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முழு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். தற்பொழுது சிபிஎம் கட்சியின் சார்பாக மற்றும் சிஐடி கட்சியின் சார்பாக தற்பொழுது நடத்தப்படும் போராட்டமானது தற்பொழுது கைகளில் திருவோடு ஏந்தும் சங்கு ஊதி கொண்டும் தற்பொழுது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இவர்கள் தற்பொழுது இந்த போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து பேரணியாக சென்று இந்தியன் வங்கி முன்பாக முற்றுகையிடும் போராட்டத்தை இவர்கள் அறிவித்துள்ளனர். தற்பொழுது ராமேஸ்வரத்தில் நடத்தக்கூடிய போராட்டமானது தற்பொழுது இந்தியா வரக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய மக்களை ஒரு நாள் பாதித்தாலும் அது எங்களுடைய போராட்டமானது இந்தியாவிற்கு தெரியும் என்பதன் காரணமாக இந்த ராமேஸ்வரத்தை போராட்டக்காரர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர்.